ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு என்னன்னா, ஐப்பசி மாத பௌர்ணமியில் அன்னாபிஷேக வழிபாட்டின் சிறப்பு, பிரம்மாஷ்டி தோஷம் விடுபட்ட கதை. இது ரெண்டுமே தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோட ஸ்பான்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா genreview.online.com. எங்களோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐப்பசி மாத வர பௌர்ணமியில் அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வர நேரத்தில் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களாம் அன்னத்தால். அதை காணால் கோடி புண்ணியம் கிடைக்குமாம். அது எதற்காக பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கலாமா? சிவபெருமான் பிரம்மருக்கு 5 தலை இருக்கிறது என்ற ஆணவத்தில் திரிந்திருந்தார். அந்த ஆணவத்தை அழிக்கவே சிவபெருமான் அவருடைய ஒரு தலையை வெட்டினாராம். அந்த தலையோ சிவபெருமான் கையை பிடித்து கொண்டதாம். பிடித்து கண்ட அக்கணமே சிவபெருமான் மாய வலையில் சிக்கிக்கொண்டு அந்த தலையோ திருவோடாய் மாறியதாம். அப்பத்திலிருந்து சிவபெருமானுக்கு பிரம்மாஷ்டி தோஷமும் பிடித்து கொண்டதாம். அந்த பிரம்மாஷ்டி தோஷத்தை நீக்குவதற்கு ஒரு பரிகாரம் என்னவென்றால், அந்த திருவோடு அன்னத்தால் எப்போது நிரம்புகிறதோ அப்பொழுது அவருடைய பிரம்மாஷ்டி தோஷம் நீங்கும் என்பது ஐதீகமாம். அந்த பிரம்மாஷ்டி தோஷத்தை நீக்குவதற்காக காசியில் இருக்கும் அன்னபூரணியை சிவபெருமான் தேடி சென்றாராம். அன்னபூரணியோ அன்போடு அழைத்து திருவோட்டில் அன்னத்தை நிரப்பினாராம். அந்த திருவோடோ மாயமாம் மறைந்ததாம். அப்பத்திலிருந்து சிவபெருமானுக்கு பிரம்மாஷ்டி தோஷமும் நீங்கியதாம். அந்த நாளே அன்னாபிஷேக நாளாய் கொண்டாடுகிறோம். அந்த அன்னாபிஷேக நாளில் சிவனுக்கு படைக்கும் ஒவ்வொரு லிங்கத்திலும் ஒவ்வொரு பருக்கையிலும் ஒரு லிங்கம் காணப்படுகிறதாம். அந்த லிங்கத்தை முழுமையாக நம்ம அந்த நாளில் காணலாம். ஒரு லிங்கத்தை தரிசித்த புண்ணியம் கிடைக்குமாம். அந்த பருக்கையில் எத்தனை லட்சங்கள், எத்தனை கோடிக்கணக்கான பருக்கைகள் சிவலிங்கத்துக்கு அணிக்கப்பட்டிருக்கும். அந்த லிங்கத்தை காணும்போது அவ்வளவு கோடி புண்ணியங்கள் அந்த நாளில் நமக்கு கிடைக்குமாம். 7 பிறவியிலும் அன்னம் குறைவில்லாமல் வாழலாமாம். இதுதான் இந்த அன்னாபிஷேகத்தின் சிறப்பு பலன்கள். இதை நம்ம வீட்டிலும் படையிலிட்டு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து அன்போடு நிறை வழிபாடோடு சிவலிங்கத்தை வணங்கினாலும் அந்த பலன் கிடைக்குமாம். அல்லது அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று சிவபெருமான் சின்ன கோவிலாக இருந்தாலும் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த பார்த்தாலும் அந்த பலன் கிடைக்குமாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.